வழக்கம் போல் ஒரு புறாக்கள் கூட இன்றைக்கி அடையலைங்க. கோழி முதற்கொண்டு எந்த ஒரு கோழியும் அடையலை, எந்த ஒரு புறாக்கள் அடையலை. ஸோ நம்ம லைட் ஆஃப் பண்ணிடுவோம். எப்பவும் போல் நடக்கிறது தான். ஒரு நாள் இல்லை, கிட்டத்தட்ட பல வருஷமாக இப்படி தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு சில புறாக்கள் மட்டும்தான் அடையுது, ஒரு சில புறாக்கள் அடையவே இல்லை. அது என்ன காரணமோ தெரில. டெய்லியில் அதுக்கு நம்ம பழக்கப்படுத்த புது புறாவும் அப்படி தான் இருக்குது, பழக்கப்பட்ட புறாக்களும் அப்படி தான் இருக்குது. நம்ம இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டோம். சரிங்களா, லைட் ஆஃப் பண்ணி வச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருட்டணும். ஏன்னா இந்த வெளிச்சம்லாம் புறாக்களுக்கு பத்தாது. பொதுவாக பறவைகளுக்கு வந்து ராத்திரி வந்து சில பறவைகளுக்கு கண்ணு நல்லா தெரியும், சில புறாக்களுக்கு வந்து கண்ணு நல்லா தெரியும். இங்கே ஒரு புறா இருக்குது பாருங்கள், இங்கே லைட்டு போட்டு காமிக்கிறேன், தெரியுதா? ஆள் மட்டும் தெரியுது பாருங்கள். இது வந்து ஃபீமேலு. சரிங்களா, ஆக்சுவலி இது வந்து ஃபீமேலு. சில பேருக்கு இந்த கலர் பிடிக்காமலாம் இருக்கலாம், எனக்கும் இந்த கலர் பிடிக்காம வேறு வழி இல்லாமல் தான் வீட்டுக்கு வந்துச்சு, வாங்கி வச்சுட்டேன். ஸோ இதில் ரெண்டு ஆண் புறாக்கள் தான் அடையலை பாருங்கள். எந்த புறாக்களுமே அதுலேருந்து முட்டையே இடலை. ஸோ வச்சுருந்தேன், ஓகேங்களா. இது லைட்டு போட்டு காமிச்சதுனால அப்படி தெரியல. லைட்டுக்கு வந்துங்க பாருங்கள், லைட்டு போட்டு காமிச்சு இதில் எதுவுமே அடையலை. ஸோ பேலன்ஸ் புறாக்கள் வந்து இங்கே நிற்கிது பாருங்கள், ஒன்றும் கூட அடையலை. எல்லாமே இந்த அதான் சொல்கிறேன், ஒரு சில புறாக்கள் மட்டும்தான், இவ்வளோ கூண்டுகள் இருந்துமே ஒரு சில புறாக்கள் மட்டும்தான் அதில் அடையுது பாருங்கள். சில புறாக்கள் மட்டும்தான் அதாவது கூண்டில் அடைஞ்சிடும், சில புறாக்கள் வந்து அடையவே அடையாது. இது இன்றைக்கி நேரத்தில் பல வருஷமாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் 2 இது புது புறாக்கள், அதில் அதுவும் அந்த சாம்பலம் புது புறாக்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சேலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன், சாம்பல் கலர். சரியா, பாக்கி எல்லாமே அதாவது கூண்டில் வந்து அடைஞ்சிடும், அழகாக சமத்த அடைஞ்சிடும். இந்த கூண்டில் வந்து நம்மளாம் பிடிச்சி போடணும். என்ன தான் நம்ம வந்து புறா பழக்கம், இந்த கூண்டில் வந்து இந்த புறாவுமே அடைஞ்சதில்லை. இது என்ன காரணமோ தெரில, நம்மளை தான் பிடிச்சி போடணும். பாக்கியெல்லாம் அதாவது கூண்டு கூண்டில் சமைச்சு. இது வந்து கோழி கூண்டு தனியாக இருக்குது, கோழிக்குனே தனியாக உள்ளது. இது வந்து இந்த புறா கூண்டில் வந்து புறாக்கள் வந்து எல்லா புறாக்களும் அடையாது, ஒரு சில புறாக்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வலை தான் அடையுது, பாதி புறாக்கள் இங்கே பாருங்கள். இப்போலாம் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, லைட்டு போட்டால் கண்டிப்பாக அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தலை சுத்தல் புறான்னு சொன்ன நல்ல கலர் இது. பட் இது அது கொஞ்சம் தலை சுத்தல் ஒரு மாதிரி இருக்குது. இது சீக்கிரம் நேற்று கூட சேல்ஸுக்கு போட்டிருந்தேன், பட் நல்ல கலரு. இது கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுச்சு. சரியா, சீக்கிரம் நல்லா குணமாயிடுச்சு. இப்போ வந்து சாட்டினோட ஜோடியை காணும், அதை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். சாட்டினோட ஜோடி எங்கே போச்சுன்னு தெரில, அநேகமாக அதுக்கு கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ புறாக்கள் இருக்கான்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். சாட்டினோட ஜோடி தான் இப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். சரியா, அநேகமாக அதுக்கு கீழே இருக்குன்னு தெரியும். பார்த்தீங்களா, இது கீழே இருக்குது சாட்டினோட ஜோடி. சரியா, வந்துருச்சு. இப்போ வந்து சாட்டினோட ஜோடி நம்ம இங்கிட்ட கொண்டு வந்துட்டோம். சரிங்களா, இதுதான் நான் சொன்ன சாட்டினோட ஜோடி. இது வந்து சாட்டின் கிராஸ், ஒரிஜினல் கிடையாது, நம்ம ஜோடியாக போட்டு வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ அதாவது புறாக்கள் இப்போ இந்த கூண்டில் உள்ளது எல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. நான் வழக்கம் போல் அங்கே பாருங்கள் எவ்வளோ புறாக்கள் நிற்கிறேன்னு பாருங்கள். இதெல்லாம் இன்னும் அடையாது, இப்போ அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் இந்த சேலுக்கு போட்ட புறா, இந்த புறா, அந்த புறாலாம் இந்த ரெட்டெல்லாம் அடையலை பாருங்கள், எவ்வளோ புறாக்கள் அடையாமல் இருக்கணும். ஸோ இது வந்து ஹோமர் கிராஸு. அன்றைக்கி கூட முந்தா நாள் கூட ஒரு போட்டிருப்போம் ஹோமர் கிராஸு. நல்லா மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹோமர் மாதிரியே இருக்கும். ஏதோ பிடிச்சிருக்கு போல இருக்குது, ஓகேவா. இது அதோட கூண்டு, அதோட இதில் போட்டது ஹோமர் கிராஸ் அது. சரிங்களா, இது ஃபீமேலு. இது எப்போதுமே மேலே தான் போகிற கீழே கொஞ்சம் ஹோமர் கிராஸு. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த அதில் நிற்கிறதுலாம் ஒன்று முஸ்கி கிராஸு, ஒன்று சாதா கூண்டு. அது வந்து கண் நோய் இருக்குது, கொஞ்சம் முடியாமல் இருக்குது, கன்ஃபார்மாக அதுக்கு கண் நோய் இருக்குது. சரிங்களா, நானே நேற்று தான் பார்த்தேன். புறா கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது, சுறுசுறுப்பாக தான் இருக்குது, ஆனால் கண் நோய் இருக்குது. இங்கேங்களேன், இங்கே கண்ணை காமிக்கிறேன் உங்களுக்கு. கண்ணு தெரியுதா? கேமராவில் ஒழுங்காக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கண்ணு இருக்குது. காலைல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணு நோய் இருந்துச்சு. இதோட கூண்டு தான் அது. ஸோ இதுக்கு வந்து கண் நோய் இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால தான் அது தனியாக பிடிச்சிருக்கு. இது வந்து ஓமா கிளாஸு, இந்த அதோட ஜோடி தான் அது. இப்போ லைட் ஆஃப் பண்ணதுனால தலைவர்லாம் ஒன்று அடிப்பதிங்க நிற்கிறாப்புல, இல்லாட்டி இது வேறு எங்கேயும் அடைஞ்சிருக்கும். சரியா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வழக்கம் இந்த கூண்டை நம்ம லாக் பண்ணிட்டோம். ஏற்கனவே சொன்ன போல் அங்கே ரெண்டு நிற்கிது, இங்கே எவ்வளோ புறாக்கள் நிற்கிதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆக முடியும், ஏன்னா ஒரு புறா கூட அடையாது, அதுதான் பிரச்சனையே. ஸோ இது சொன்னால் நான் ஒரு கொண்டை, இது என்னோட ஃபேவரட்டான கொண்டை, ஃபீமேல் கொண்டை என்னென்னு தெரில, பட் இது எல்லாமே சிங்கிளாக நின்றுச்சு. ஸோ அதனால் வச்சுட்டேன். சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பாடு. முதல் நாள் கூட வாங்கினேன், பெட் ஷாப்பில் வாங்கினேன்னு சொன்னது. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஓமர் கிராஸ், ஓமர் கிராஸோட நம்ம ஜோடி போட்டது வந்து வாங்கினது. சாம்பார் நல்ல கலர், நல்ல சாம்பார் நேரத்தில் உள்ளது. ஜோடி சேர்ந்துருச்சான்னு தெரியல, பட் ஜோடி போட்டு வச்சுருந்தேன். அது பெட் ஷாப்போட வந்து நான் வாங்கினது, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. பேலன்ஸ் புறாக்கள் என்ன அடைய. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2-3 புறாக்கள் இதான் நான் சொன்ன சாம்பார் சேலுக்கு. இதனால தான் அந்த தொந்தரவு தான் முடியாமல் அதை வைக்கலாம்னு போட்டேன், சேல்ஸுக்கு போட்டேன். அது முஸ்கி கிராஸ் அங்கே ஒன்று நிற்கிறாப்புல, அந்த ஒன்று இருக்குது அது. ஆமாம். ஸோ அடுத்த புறா பார்த்தீங்கன்னா விஸ்பர் ரெட்டுன்னு சொல்லுவோம். அது ரெட் கலரில் கொஞ்சம் சாதா, கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி ஃபீமேல்னு நினச்சி வந்து மேலாக போயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் நம்ம ஜோடி போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா, அது கூட இதுக்கு தான் மேல் நினைக்கிறேன் ஜோடி போட்டு. இன்னும் ஒரு புறா அடையணும். ஸோ பரவாயில்லைங்க, நம்ம பிடிச்சி அடைக்கல, அதுவாக போய் அடைஞ்சிச்சு பாருங்கள். இது ஒன்று தான் இருக்குது, நேற்று கூட சேல் போட்டிருந்தேன், அதில் கூட ஒன்று தான் இருக்குது. மேலா ஃபீமேல் தெரில, ஒரு புறா காண தேடணும். இங்கே நிற்கிது, ஒரு புறா காணும், ஒரு புறா இங்கே நிற்கிது பாருங்க. லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் பிடிக்க முடியாது. சரி, நம்ம லைட் ஆஃப் பண்ணிடுவோமா, இல்லாட்டி பிடிக்க முடியாது, தான் சேலுக்கு போட்டிருந்தேன். ஸோ கரெக்டாக அது இடத்துக்கு போது பாருங்கள்.
இந்த கேஜெலாம் அடையும் கரெக்டாக இடத்துக்கு போயிடுச்சு பாருங்கள். நல்லா பழகிருச்சு, வாங்கின ஒரு வாரம் கூட ஆளாதுக்கு நல்லா பழகிருச்சு. தான் சேலுக்கு போட்டிருந்தேன், இந்த புறம் சேலுக்கு போட்டிருந்தேன். இது வந்து முஸ்கி கிராஸு, இதுவும் சேலுக்கெலாம் கிடையாது, வளர்க்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், இது 3 தான் ஒன்றா போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு ஃபீமேல் இருக்குது, 2 கன்ஃபார்ம் மேல் இருக்குது. இது ஒரு ஃபீமேலு 2 கன்ஃபார்ம் மேலாம் ஒன்று போட்டிருக்கேன். ஜோடி சேர்ந்துருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரிங்களா, ஒரே ஒரு புறா கான் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு முஸ்கி கிராஸ் எங்கே வந்து நிற்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப சேட்டைக்காரன், ரொம்ப குசும்பு பிடிச்சவன், சேட்டைக்காரன். சரியா, நம்ம என்ன தான் இல்லையா, அதான் சொன்னேன், ரொம்ப சேட்டைக்காரன். 2 பேரில் இதில் வந்து சேலுக்கு போட்டிருந்தேன் நேற்று. அதான் சில அந்த சேட்டைக்காரனையும் முடிச்சாச்சு. ரொம்ப குசும்பு பிடிச்சவன். இந்த இது தான் ஜோடி போட்டது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம எல்லா புறாக்களையும் போட்டாச்சு, வீடியோ எடுத்து போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் தவறாக நினைக்கலாம், ரொம்ப லாங்கில் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணதில்லை, நீங்கள் தான் வந்து இருக்கிற மாதிரி. எதாவதுனா இதெல்லாம் விற்பனைக்கு இல்லை, நீங்கள் பார்க்குற எதுவுமே விற்பனைக்கு இல்லை. விற்பனைக்கு தான் நேற்றே சரியா, விற்பனைக்குள்ளே வந்து நேற்றே போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு புறா மிஸ்ஸிங்கு. அதாவது இதோட ஜோடியை காணும். நேற்று கூட சேலுக்கு போட்டிருந்தேனே, இதோட ஜோடியை காண தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே போச்சோ தெரியல. அது ஒரு சேல் போஸ்ட்டுக்கு போட்டிருந்தேன். இப்போ வந்து நம்ம லைட்டாக போட்டுடலாம், லேட் ஆகிடுச்சு. சரிங்களா, இன்னும் ஒரு புறா மிஸ்ஸிங்கு, அதை தான் நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே போச்சுன்னு தெரில. அந்த நேற்று கூட ஒரு சேல் போஸ்ட் போட்டிருந்தேனே, அதில் ஒரு புறா மிஸ்ஸிங், பாக்கி எல்லா புறம் அடைச்சாச்சு. ஸோ இதுதான் நம்ம காவலாளி. பேர்லாம் கேட்காதீங்க, இதெல்லாம் தெருநாய் தான், நல்ல காடி நிலைமை போட்டு நாய் தான். ஆனால் நல்லா பாதுகாக்கும், பூனைலாம் நல்லா வரட்டும். எங்கடா காணுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், எங்கே நிற்கிறேன். நேற்று கூட சேல் போஸ்ட் போட்டிருந்தேன், அதோட புறா அது ஒரு ஜோடி அடைஞ்சிருச்சு, ஒரு ஜோடி நான் அடையலை. ஸோ நல்லா பறக்கக்கூடியது, பார்க்க வந்து நல்லா பெல்ட்டியெல்லாம் அடிக்கும். கர்ணப்புறம் கிடையாது, ஆனால் பெல்ட்டியெல்லாம் அடிக்கும், சாதா புறம் தான். ஸோ இதோட கேஜ் இங்கே இருக்குது, இங்கே தான் அடைகிறது, இன்னும் அடையாமல் இருக்குது பாருங்கள், பிடிக்கிறதா. ஸோ ஒரு வழியாக பிடிச்சாச்சு, பிடிச்சதில் போட்டாச்சு பாருங்கள். நேற்று கூட சேல் போஸ்ட் போட்டிருந்தேன், அதே புறாக்கள் தான். ஸோ இப்போ கூட இது விற்பனைக்கு தான் இருக்குது. எல்லாம் நண்பர்கள்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, பட் எனக்கு கொடுக்காம நான் தவிர எனக்கு கேட்குறாங்க. இது 250 ரூபா ஜோடி, கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஒரு காரணத்துக்கு வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் தஞ்சை மாவட்டம், பேராவூரணி பக்கம், தஞ்சை மாவட்டம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி இந்த பக்கம் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளும் தஞ்சாவூர் மாவட்டம் தான். ஸோ ஒரே ஒரு புறா ஜோடி மட்டும் விற்பனைக்கு இருக்குது, 250 ரூபான்னு சொல்லியிருக்கேன். பாக்கி எதுவுமே விற்பனைக்கு இல்லை. நீங்கள் ஏதாச்சும் இந்த வீடியோ பார்க்கணும் தஞ்சாவூர் மாவட்டம் தான் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிரான்ஸ்போர்ட் கிடையாது நண்பா, அது சொல்லிடுறேன், நீங்கள் தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும்.